கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களா? வாங்க எப்படி பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலி ஃபிசிக்கல் கோல்டு இப்போ உங்களுக்கு தெரியும், கோல்டோட 1 கிராம் விலை பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் 9,000 கிட்ட இருக்குது. 1 கிராம் 9,000 அப்படின்னா அப்போ 10 கிராம் வந்து 90,000 கிட்ட இருக்கு இல்லையா? ஸோ இப்போ வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வேண்டாம், இப்போதைக்கு வாங்க வேண்டாம். ஏன்னா கோல்டு வந்து ஹை ரேட்டில் இருக்குது. ஸோ அப்போ கோல்டை எப்படி சேமிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து கோல்டு ETF அப்படின்னு நம்ம சொல்கிறோம், இன்னொன்று வந்து கோல்டு ஃபண்ட் அப்படின்றது. இது ரெண்டுலையுமே நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். இது ரெண்டும் என்ன அப்படின்றது நான் உங்களுக்கு ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் சொல்கிறேன். கோல்டு ETF அப்படின்றது என்னன்னா, நீங்கள் வந்து உங்களோட தங்கத்தை டிஜிட்டலி டிஜிட்டலாக நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கிருவீங்க. அது மாதிரி இது மார்க்கெட் டைமில் தான் உங்களுக்கு வந்து ரன் ஆகும். எப்படின்னா இதுக்கு வந்து ஒரு டிமேட் அக்கௌண்ட் அப்படின்றது ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறீங்க. அந்த டிமேட் அக்கௌண்ட்டில் போயிட்டு நீங்கள் தங்கத்தை வந்து வாங்கலாம், விற்கலாம். ஆனால் இதுக்கு ஒரு டைமிங் இருக்குது. என்ன அப்படின்னா மார்க்கெட் டைமிங் தான். ஸோ ஈக்விட்டி மார்க்கெட் ஓப்பன் ஆகுது இல்லையா, 9:15 ஓப்பன் ஆகி 3:30 மணிக்கு முடிக்கிறாங்க. இந்த டைமில் தான் நீங்கள் வந்து தங்கத்தை வாங்கவும் விற்கவும் செய்யலாம். அதே மாதிரி இந்த கோல்டு ETF பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படின்னா செலவு அது வந்து கம்மியாக இருக்கும். இந்த சைட் பார்ப்போம், கோல்டு ஃபண்டு. கோல்டு ஃபண்ட்னா அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான். இதுக்கு வந்து டிமேட் அக்கௌண்ட் அப்படின்றது தேவையில்லை. ஸோ நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் இல்லாமல் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸை அணுகலாம், இல்லை நீங்கள் ஓனாகவே கோல்டு ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மாதம் எப்போனாலும் வாங்கலாம், எப்போனாலும் விற்கலாம். விற்கும்போது T+2 days. அதே மாதிரி இந்த கோல்டு ஃபண்ட் இருக்கு இல்லையா, இதுக்கான எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து ETF-ஓட கொஞ்சம் கூட இருக்கும். போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷன் உண்டு. அப்படின்னா நீங்கள் எந்த ஃபண்டில் வேணாலும் நீங்கள் வந்து டைவர்சிஃபைடாக நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் கோல்டில். இது வந்து ரொம்ப சேஃபாகவும் இருக்கும், டிரான்ஸ்பரன்சியாகவும் இருக்கும். நீங்கள் வந்து அதை பார்த்துக்கலாம் மொபைல் ஆப் மூலயமா எவ்வளோ நீங்கள் மாதம் சேமிக்கிறீங்க அப்படின்றது 100 ஆரம்பிக்கலாம். நீங்கள் தங்கத்தை வாங்குறீங்க இல்லையா, ஃபிசிக்கலாக வாங்கும்போது அதுக்கு வந்து GST டேக்ஸ் எல்லாமே போடுறாங்க. ஆனால் இதில் இப்போ மேக்கிங் சார்ஜஸ் அப்படின்னு போடுறாங்க. பட் இதில் பொறுத்த வரைக்கும் அந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எதுவுமே இல்லை. தங்கத்தோட அன்னைக்கு என்ன விலையோ அது நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் ரெண்டுக்கான நல்லது. அதே மாதிரி ஒரு எல்லாத்துக்கும் ஒரு அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கிற மாதிரி இதுக்கு என்னன்னா, நீங்கள் பிளட்ஜ் பண்ண முடியாது. கோல்டு ETFக்கு மட்டும் நினச்ச நேரத்தில் வாங்கவும் விற்க முடியாது. அந்த டைம் இருக்குல்ல 9:15 to 3:30 வரை, அதுக்குள்ளே தான் வாங்கவும் விற்கவும் முடியும். இவ்வளோதாங்க. ஸோ கோல்டு இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இது 2 ஆப்ஷனுமே நீங்கள் எடுத்துக்கலாம். ETFலையும் பண்ணலாம், கோல்டு ஃபண்ட்லேயுமே நீங்கள் பண்ணலாம். பெட்டர் ஃபிசிக்கல் கோல்டு வாங்குறதுக்கு பதிலாக. நன்றி.